السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை நகர கிளை 1 மற்றும் அடப்பன்வயல் மதரசாவின் சார்பாக ரமலானை பயனுள்ள விதத்தில் கழிக்க வேண்டும், அதனுடைய நன்மைகளை முழுமையாக அடைவது எப்படி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மார்க்க விளக்க தெருமுனை கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புனித மாதம் என்று அல்லாஹ் சில மாதங்களை வரையறுத்து சொல்லியிருக்கின்றார். புனித மாதம் என்றால் என்ன? அந்த மாதத்தில் என்ன செய்வார்கள் என்றால் போர் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அந்த மாதத்தில் அதை என்ன செய்வாங்க, கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. துல்ஹஜ், துல்ஹாதா, மொஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் என்ன செய்யணும், புனித மாதங்கள். ஆனாலும் எல்லாரும் பேச்சுவாக்க சொல்லுவாங்க புனித ரமலான் அப்படிம்பாங்க. ரமலான் புனித மாதம் கிடையாது, அருள் நிறைந்த மாதம். அல்லாஹ்வுடைய மிகப்பெருளை அருளை அள்ளி தரக்கூடிய ஒரு மாதம். அப்ப இந்த ரமலான் மாதம் என்பது ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தினான் என்றால் இன்ஷா அல்லாஹ் அவன் செல்லக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கும். இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களை பத்தி நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். பொருளாதாரத்தை குறிக்கோளாக வைத்த இலக்கு தான் மக்களிடத்தில் அதிகமா பார்க்க முடியும். எப்படியாவது நாம இந்த உலகத்தில் பாடுபட்டு ஒரு வசதியான ஒரு வீட்டை நாம் இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தகுதிக்கு ஏற்றாற்போல் பயணம் செய்வதற்கு வாகனத்தை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். ஆடை அலங்காரங்களில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாம் உலகத்தில் அதற்கான உழைப்பை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அதற்காக சில அறிவிப்புகள் யாராவது செய்தால், இன்று இரவு இத்தனை மணிக்கு இந்த நேரத்துல நாம வந்து நின்னா நமக்கு குறிப்பிட்ட அளவில் ஒரு பொருளாதாரத்தை தருகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் அங்கே முண்டி அடித்துக் கொண்டு முதல் ஆளாக இருப்பார்கள். நடைமுறை நாம் கண்கூடாக பார்க்கிறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அளவில்லா அருளாளன், நிகரில்லா பேரன்பாளன் அல்லாஹ் தன்னுடைய அருள் பற்றி சொல்லுகிறார், தன்னுடைய சிவத்தை பற்றி சொல்லுகிறார். நான் மிகப்பெரிய அருளாளன், நிகரில்லா பேரன்பாளன் என்று தன்னுடைய நிலையை பற்றி சொல்லுகிறான். இந்த மனித குலம் அவனுக்கு அந்த மனித குலத்திற்கு அல்லாஹ் செய்திருக்கின்ற அருள் என்று நாம் பட்டியலிட்டோம் என்றால் ஏராளமான அருள்களை பட்டியலிடலாம். நாம கணக்கே போட முடியாது. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் என்ன நினைத்தால் எண்ண முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்? ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க, சில விஷயங்களை ஒப்பிட்டும் பாருங்க. இந்த அல்லாஹ்வுடைய அருள் என்பது மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்குன்னு. இந்த மாசத்தை எடுங்க, 30 நாள். இந்த 30 நாள்ல ஒரு 3 நாள் காய்ச்சலா இருந்துட்டோம், மீதி 27 நாள் ஆரோக்கியமா இருந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரருள். 3 நாள் காய்ச்சல்ல இருந்தோம், மீதி 27 நாள் அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை சிபத்தாக அருளாக செய்திருக்கிறான். உண்மைதானே?
இன்னும் சில பேரோட ஒப்பிட்டு பாருங்க. அவ கார் வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், அது வாங்கிட்டான், இது வாங்கிட்டான்னு. ஆனா அவன் பல விதங்களில நெருக்கடியில இருப்பான். அங்க இருந்து போன் வரும், கப்பல் அந்த கடல்ல நிக்குதுமா, இந்த ஆள் வரல, அந்த ஆள் வரல, கப்பலை கரைக்கு கொண்டு வர முடியல, பெரிய பிரச்சனையா இருக்குன்னா நிம்மதி அவன் வீட்டுல தூங்க முடியுமா? பொருளாதாரம் என்பது நிம்மதியை தராது. அல்லாஹ் பல்வேறு விதங்களில் இந்த மனிதர்களுக்கு வெவ்வேறு விதங்களில் அருள்களை பொழிந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த ரமலான் மாதமும் மிகச்சிறந்த அருள் நிறைந்த மாதம். நன்மையினுடைய கிடங்கு, நன்மையினுடைய வங்கி என்று சொல்லலாம். உலகத்துல பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கு, பாதுகாப்பதற்கு வங்கியை பயன்படுத்துவோம். அதுல நாம் உழைத்த பொருளாதாரத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவோம், தங்கத்தில் முதலீடு செய்து பாதுகாத்துக் கொள்வோம். ஆனால் மறுமையிலே சொர்க்கத்தை அடைவதற்கு அதை நாம் எப்படி நன்மையுடைய நம்முடைய வங்கி கணக்கில் சொர்க்கத்தை அடைவதற்கான இலக்கில் நாம் எப்படி சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலானை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தினோம் என்றால், ஃபில்டர்னு சொல்லுவாங்கல்லங்க, ஃபில்டர்னா என்ன? உதாரணத்துக்கு வீட்டுல டீ போடுறோம், டீல தேயிலை டீ தூளை போடுறோம். அப்படி போடும்போது அந்த டீ ஒரு முழுமை பெற்ற நிலை வரும்போது டீயை இதுக்கு மேல கொதிக்க வைக்க முடியாது, குடிப்பதற்கு தயாராக ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த டீயை என்ன செய்வோம்? ஒரு வடிகட்டில வடிப்போம். அப்ப டீ தனியாகவும் அந்த தேவையில்லாத கசடுகள் தனியாகவும் என்ன செய்யும்? பிரிந்து வரும். அது போன்று எப்படி அந்த தேவையில்லாத பொருள் குடிப்பதற்கு தயாரான அந்த பானத்தில் இருந்து அகற்றப்பட்டு விட்டதோ, அது போன்று இந்த ரமலானை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தினோம் என்றால் நம்மிடத்தில் இருந்து நம்மளுடைய அழுக்குகள் அகற்றப்படும், நம்மளுடைய தீமைகள் அளிக்கப்படும், நம்மளுடைய கணக்கில் நன்மைகள் ஏராளமாக வரவு வைக்கப்படும். அப்போ இந்த ரமலானை நாம் என்ன செய்யணும்? சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு முதலில் நியத் செய்ய வேண்டும். நான் இப்ப ஒரு முடிவு எடுத்துக்கணும், ரமலான் வரப்போகுது, இத்தனை நாள் நான் இருந்துட்டேன் ஏதோ மாதிரி என்ற நிலையில் இல்லாமல் இன்னைக்கும் பார்க்கலாம் இந்த ரமலான் ஏன் வருது என்று சொல்லி நிறைய முஸ்லிம்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 12 மாதங்கள் இருக்கிறது, அந்த 12 மாதத்துல இது ஒரு மாதம் என்று சொல்லி அந்த மாதம் அவங்களை கடந்துதான் செல்கிறது. வீணான காரியங்களில் தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டு 10ஓடு 11 என்று சொல்லி அந்த மாதத்தை கடத்தி விடுகிறார்கள். ஆனால் இந்த ரமலான் என்பது மிகச்சிறந்த மாதமாக, இறைவனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தை வரவேற்க வேண்டும். அதனாலதான் சில இடங்கள்ல பயான்கள் கூட வைப்பாங்க, ரமலானை வரவேற்போம், புனித ரமலானே வருக வருக, என்னவோ பெரிய தலைவர் மாதிரி வருக வருக மாதிரி போடுவாங்க. லைலத்துல் கதிருக்கு கூட என்ன செய்வாங்க? லைலத்துல் கதிர் இரவே வருக வருக என்று சொல்லலாம். அன்னைக்கு ஒரு கூத்து நடக்கும், அது அப்புறம் பேசிக்கலாம். அப்ப இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் முதலில் சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். இதா ரமான புதிகத அஃப்வாபுல் ஜன்னா, ரமலான் மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன, சைத்தான்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? விலங்கிடப்படுகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? ரமலான் வந்துருச்சுன்னா சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்தாச்சு, நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டாச்சு, சைத்தானுக்கு விலங்கிடப்பட்டாச்சு. அப்படின்னா தப்பே நடக்காதா? குற்றம் எதுவுமே நடக்காதா? இன்னைக்கு உலகத்துல நடக்கிற அனைத்து பாவங்களுக்கும் காரணமே யாரு? மேற்படி சைத்தான் தான். மக்களை எப்படியெல்லாம் வழிகெடுக்க வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி அலைகிறான். ஒரு கட்டத்துல
ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய மார்க்க பிரச்சாரம் எல்லாம் முழுமை பெற்று நிறைவேறக்கூடிய நேரத்துல சைத்தான் அழுகுறான். இனிமே இந்த மக்கள் இணை வைக்க மாட்டாங்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இவங்க இருந்துருவாங்களே என்று கலக்கத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எச்சரிக்கை செய்யறாங்க. அதில் அவன் கலக்கம் அடைந்தாலும் நீங்கள் எதை அற்பமாக நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் வைத்து உங்களை வழிகெடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் என்று சொல்லி எச்சரிக்கையும் செய்தார்கள். அப்போ இந்த சைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்றால் நாம் தான் சைத்தானுக்கு விலங்கிட வேண்டும். நம்முடைய உள்ளத்துல ஒரு முடிவெடுக்க வேண்டும். தீய சிந்தனை, கெட்ட பேச்சுகள், தவறான செயல்பாடுகள், இறைவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்று அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? விலங்கிட வேண்டும். அதுதான் சைத்தானுக்கு விலங்கிடுதல். சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது என்றால் நன்மையை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும். இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய நன்மை என்பது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கான முதலீடாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில நன்மையை அதிகம் செய்யும் போது சொர்க்கத்திற்கு நாம் தயாராகும். நரகத்தினுடைய வாசல் மூடப்படுகிறது என்றால் நன்மையின் மூலமாக சொர்க்கம் அதிகமாக சொர்க்கத்தில் நுழையும் போது நரகத்தில் என்ன வேலை இருக்கிறது? அப்ப இந்த ஹதீஸை இப்படி புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம மக்கள் எப்படி தெரியுமா புரிவாங்க? இந்த மாசத்துல யாராவது மௌத்தா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா சொர்க்கவாதிப்பா கேரண்டி கொடுத்துருவாங்க நம்ம மக்கள். உடனே சொர்க்கவாதி ஒருத்தர் வந்துட்டாரு, நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க ஒரு சொர்க்கவாதின்னு? அது அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய அதிகாரம். நாம முடிவு பண்ணக்கூடாது. ரமலானுடைய மாதத்தில் இருந்தா சொர்க்கம் கிடைச்சிருமா? அதை அப்படி விளங்கக்கூடாது. சொர்க்கத்தோட வாசல் திறந்திருக்குன்னா அப்ப மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்க நேரடியா சொர்க்கத்துக்கு தான் போயிருவாங்க, நரக வாசல் தான் பூட்டி இருக்க என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அப்போ இந்த ரமலான் என்பது நமக்கு முதலில் இந்த செய்தியை நமக்கு என்ன செய்கிறது? எடுத்து சொல்கிறது. இன்னொரு 3 விஷயங்கள் இந்த ரமலானில் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்திருக்காங்க. இந்த 3 காரியங்கள் ரமலானில் நாம் செய்ய வேண்டும். இந்த 3 காரியத்தை நான் ரமலானில் செய்தால் நம்மளுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் இறைவனால் மன்னிக்கப்படுகிறது. மன்னிப்பு தானங்க வேணும், இறைவனுடைய அருள் தானங்க வேணும், இறைவனுடைய கருணை தானங்க வேணும். அந்த மன்னிப்பை பெறுவதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி, யார் ஒருவர் நம்பிக்கை கொண்டு நற்கூலியை எதிர்பார்த்து வணங்குகின்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. யார் வணக்க வழிபாடு செய்யறாங்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்றாங்க, யார் ரமலான் மாதம் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே மாதிரி யார் லைலத்துல் கத்ர் இரவில் நம்பிக்கையை எதிர்பார்த்து நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்போ ரமலான் மாதத்தில் நாம நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்கும் போது, நோன்பு வைக்கும் போது, லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்த்து அதில் நன்மையை செய்யும் போது நமக்கு அல்லாஹ் 3 விதங்களில் முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை நம்ம உள்ளத்துல நிலைநிறுத்திக்கணும். இந்த ரமலானை நான் ஒருபோதும் வீணடிக்காமல் சரியான முறையில் நான் பயன்படுத்துவேன் என்ற நிலைப்பாடை நாம் உள்ளத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய ஆஃபர்லாம் இருக்கும், உலகத்துல ஆஃபர் பண்ணுவாங்க. என்ன ஆஃபர் இருக்கும்? ஆடி மாசம் பாத்தீங்கன்னா துணிக்கடையில ஆஃபர் இருக்கும். ஏன்? எந்த விசேஷமும் இருக்காது, பழைய ஸ்டாக் எல்லாம் உள்ள இருக்கும், எப்படியாவது ஓட்டிடணும், ஏதாவது ஆஃபர் போட்டு தள்ளுபடி போட்டு பாதி விலையில இந்த ஸ்டாக் எல்லாம் முடிச்சிடணும் என்று சொல்லி என்ன செய்வாங்க? அந்த மாதங்களில் என்ன செய்வாங்க? விசேஷங்கள் இருக்காது, எதுவும் இருக்காது. அதனால என்ன செய்வாங்க? ஆடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பொருட்களை
இது பண்றதுக்கு பார்ப்பாங்க. இப்ப அந்த அளவுக்கு இல்ல, எல்லா நேரமும் ஆஃபர்னு சொல்லி என்ன செய்வாங்க, மீஷோல பிளிப்கார்ட்ல நம்ம ஆளுகள் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க ஏங்க இத பாருங்க, ஆஃபர்ல வந்திருக்குங்க, ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு போட்டா போதும். அந்த 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 மாதிரி இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஆஃபர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய அருள் மாதம் என்று சொல்லுகிறோம். இந்த ரமலான் மாதத்துல மட்டும் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. ஹஜ் செய்யணும்னா அதற்கான உடல் உழைப்பு வேணும், நிறைய உழைக்க வேண்டும். ஆனால் யார் ரமலான்ல உம்ரா செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மை என்ன தெரியுமா? ஹஜ் செஞ்ச நன்மை. அப்ப எப்பேற்பட்ட ஆஃபர் அல்லாஹ் கொடுக்கிற ஆஃபர் பாத்தீங்களா? இதுதாங்க தள்ளுபடி. இதுதான் நம்மளுடைய நன்மையின் கணக்கில் அந்த நன்மைகளை மூட்டை மூட்டையாக வரவு வைப்பதற்கான ஒரு ஆஃபர். அப்ப இந்த மாதிரி ரமலானுடைய மாதத்துல நன்மைகளை அதிகம் முற்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நாம கவனமா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த ரமலான் வந்துருச்சுன்னா அதுல ஏராளமான நன்மைகள் செஞ்சாங்க. அதுல ஒரு நன்மை என்னென்றால், இந்த ரமலான் மாதம் ஏன் நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு? இதுலதான் என்ன செய்யப்பட்டுச்சு? இந்த மாதத்துக்கு தான் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுச்சு. லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கி அருளப்பட்டுச்சு. 1000 மாதங்களை விட சிறந்த மாதத்தில் இறக்கி அருளப்பட்டுச்சு. அதனால் இந்த மாதத்துல நாம நோன்பு பிடிக்கணும். ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க, வந்து குர்ஆனை ரீகரெக்ஷன் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மீண்டும் என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவங்கள திருமணம் பண்ணும்போது, ஹதீஜா அம்மையார் வந்து மிகப்பெரிய செல்வ சீமாட்டி. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, எப்படி சொல்லலாம்னா அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு ஒப்பீட பாருங்க. ஊர்ல இருக்கக்கூடியவங்க அந்த காலத்துல ஒட்டகம் வச்சிருந்தாங்க வியாபாரத்துக்காக. அவங்களுடைய ஒட்டகம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 ஒட்டகம் வச்சுக்கோங்க. ஹதீஜா அம்மையார்ட்ட மட்டும் 50 ஒட்டகம் இருக்கும், பாதிக்கு பாதி. ஊர்ல இருக்கவங்க ஒட்டகம் எல்லாம் சேர்ந்து ஒரு 50. ஆனா அதற்கு சமமா இவங்கள்ட்ட 50 ஒட்டகம் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு செல்வத்தில் அவங்க செல்வந்தராக இருந்தார்கள் என்ற செய்தியை இந்த செய்தி மூலமா பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட செல்வம் மிகைத்திருந்துச்சு. ஆனா அப்ப ரசூலுல்லா வீட்டுல கடைசி 3 மாசம் அடுப்பே எரியலன்னு சொன்னாங்களே, எப்படி இது? உளவு பொருளாதாரம் என்ன ஆச்சு? இறைவனுடைய பாதையில் தர்மம் செய்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்க்கும் போது காற்றை விட வேகமாக அதிகம் தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அப்படி கொடுத்துத்தான் ஒரு கட்டத்துல என்னாச்சு, வீட்டில் உணவு இருக்கிறதா, சாப்பிட ஏதாவது இருக்குதா என்று கேட்டால் மனைவிமார்ட்ட இருந்து வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? தண்ணீர் மட்டும்தான் இருக்குது. அப்படியா? கோமே பட மாட்டாங்க ரசூலா. தண்ணீர் மட்டும்தான் இருக்கா? சரி, நான் இன்னைக்கு நோம்பு வச்சுக்கிறேன், ஏன்னா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, அதனால நான் என்ன செய்றேன், இதை நோம்பாக நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நோம்பாக அப்படி கண்டினியூ பண்ணிடுவாங்க. பாருங்க எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி இறைத்திருக்கிறார்கள். இல்ல அவங்க மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்களா? இல்ல, சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தாங்க. அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுவார்கள். என்ன கட்டளையிடுவாங்க? நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லி. தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் நாங்க உடனே கடை விதிக்கு போயிருவோம். அங்கு போய் சம்பாதிச்சு அதை கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்வோம்? தர்மம் செய்வோம். கையில ஒண்ணுமே இல்ல, பொருளாதாரமே இல்ல. அப்படிப்பட்ட நிலையில எதையாவது சம்பாதித்து வந்து கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி
அவர்களுக்கு சளைக்காமல் ஈடு கொடுக்க சகாபாக்கள் எதையாவது உழைத்தாவது நாங்க என்ன செய்யணும், தர்மம் செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்யறாங்க, அதில் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ரமலான் மாசத்துல நம்முடைய நன்மையுடைய வரவை அதிகரிப்பதற்கு, நம்முடைய தீமைகளை அழிப்பதற்கு பொருளாதாரத்தை அதிகம் என்ன செய்ய வேண்டும், ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த நோம்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோம்பானுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கு தெரியுமா, அது ஒரு மாதிரி கெட்ட வாடையா இருக்கும். பசி, காலையில இருந்து பசியில இருந்தா அந்த வெறும் வயிற்றுல அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை என்பது யாருக்கும் ஒவ்வாது. ஆனால் இறைவனிடத்தில் அது எப்படிப்பட்டது தெரியுமா, திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. எகியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கட்டத்தில் பேசிக் கொள்ளும் போது எகியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள், நோன்பாளியுடைய தன்மை என்ன என்பதை. உங்களிடத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு கூட்டமாக மனிதர்கள் இருக்கிறார்கள், அவருடைய கையில் கஸ்தூரி பை இருந்தால் எப்படி மனமாக இருக்குமோ அது போன்று நோன்பாளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வாடை என்பது கஸ்தூரியினுடைய வாடைக்கு ஒப்பானது என்று அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்தது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்ப இந்த நோன்பாளிக்கு அவ்வளவு நன்மை இருக்கிறது. நோன்புல தர்மம் செய்வது ஒரு நன்மை. நோன்பாளியுடைய இந்த சிரமத்தை அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான், இந்த ஒவ்வாமையை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், நான் உனக்கு கஸ்தூரியுடைய வாடையினுடைய அந்த மனத்துக்கு ஒப்பாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அதை எடுத்துக்கிறான். அதே மாதிரி அடுத்து பாருங்க, சிறப்பு வழி இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா வாங்க சொல்லி முடிக்கட்டும், நம்மளுடைய இறையச்சமும் மேலோங்கி இருக்க வேண்டும். அந்த இறையச்சம் சம்பந்தமாக நாம் பேசும்போது பார்த்தோம் என்றால், இந்த ரமலானுடைய நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டவருடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையில தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொரு செயலுக்கும் இறையச்சம் தான் பிரதானம். இறையச்சம் இல்லாமல் நாம் எந்த செயலை செய்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்திருக்காது, நமக்கான அந்த ப்ராப்பர் கூலி கிடைக்காது. அப்போ இந்த நோன்பு என்பது நமக்கு இறையச்சத்தின் அடிப்படையில தான் கடமையாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நோன்பாளி கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தா நீ போய் திரும்ப போய் சண்டை போட்டுட்டு இருக்காத, அவன்கிட்ட போய் மல்லு கட்டாத. அவர் ஏதாவது பேசினார்னா நான் நோன்பாளிப்பா, நான் நோன்பு வச்சிருக்கேன், என்கிட்ட நீ சண்டை போட வேணாம் என்று சொல்லி நாம் என்ன செஞ்சிடணும், அதுல இருந்து விலகி விட வேண்டும். அதே மாதிரி சொர்க்கத்திற்கென்று அதில் நுழைவதற்கு ஏராளமான பாதைகள் இருக்கிறது. இந்த நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரய்யான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஐபி பாஸ் கிடைக்கும். ஏர்போர்ட்ல கூட பாத்தீங்கன்னா சில விஐபி பாஸ் இருக்கும். தலைவர்கள் வந்தாங்கன்னு நினைச்சுவாங்க எல்லாரும் போற பாதையில போக மாட்டாங்க, அவங்க டக்குன்னு செஞ்சுருவாங்க, வேற பாதையில போய் அவங்க உள்ள போர்டிங் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு பிளைட்டை பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் கேட்டுங்க. அது வழியா நம்ம சொர்க்கத்துக்கு போறோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாமளும் ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு விஐபி பாஸ் கொடுத்து தனி பாதையில நம்மளை கூட்டிட்டு போனா எவ்வளவு பெருமையா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், எவ்வளவு பூரிப்பா இருக்கும். அந்த மகிழ்ச்சியை சொல்ல முடியுமா? நம்மளை இவ்வளவு மரியாதைப்படுத்தி கண்ணியப்படுத்தி நம்மளை இந்த பாதையில கூட்டிட்டு போயிட்டாங்களே, அந்த அளவுக்கு ஒரு அந்த உணர்வை பிரதிபலிக்க முடியாது, சொல்ல முடியாது. அந்த மாதிரி நாளை மறுமையிலே நோன்பாளிக்கென்று ரய்யான் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாசல் வழியாக அவர்கள் என்ன செய்வாங்க, அழைத்து செல்லப்படுவார்கள். அதே மாதிரி 1000 மாதங்களை விட அதற்கு மேலாகவே சொல்லலாம், அவ்வளவு நன்மைகளை பெறக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் நாம் முதல்ல சொன்ன கணக்கிடவே முடியாது. ஒருவர் ஒவ்வொரு வருடமும் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார் என்றால் எத்தனை 1000 மாதங்கள். லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்று இலக்கோடு அந்த சிந்தனையோடு சீரிய சிந்தனையோடு நாம் பயணிக்க வேண்டும்.
அந்த இரவுல நின்று வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நன்மை. ஏன்? இந்த திருமறை குரான் இந்த மாசத்துல இறங்கின நாள் தான். இந்த திருமறை குரான ரமலான்ல மட்டும் தூசி தட்டாம எல்லா நாளும் திறந்து படிக்கணும். அதிகம் அதிகம் அதோடு தொடர்பில் இருக்க வேண்டும். ரமலான் மாசம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, டிவிக்கு எல்லாம் லாக் போட்டுட்டு என்னப்பா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க, என்னப்பா போன் பார்த்துட்டு இருக்க, குரானை ஓது என்று சொல்வதை அந்த மாதத்தில் மட்டும் கடைபிடிக்காமல் எல்லா மாதங்களிலும் இந்த குரானை படிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம் குடும்பத்தாரையும் தயார்படுத்த வேண்டும். ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, இந்த கடைசி 10 நாட்கள் வந்துருச்சுன்னா அந்த லைலத்துல் கதிர் இரவை எப்படி செய்வாங்கன்னா, உயிர் விட்டுவார்கள். பகலை போன்று தன்னுடைய கீழாடையை வரிந்து கட்டிக் கொள்வார்கள். வீட்டுல தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் குடும்பத்தாரெல்லாம் எழுப்பி விட்டு, என்ன தூங்குறீங்க, தொழுகைக்கு தயாராகுமாங்க. ஏனைய நாட்களே ரசூல்லா தொழுது இருக்கிறாங்க. எப்படி? ஆனா ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ரசூல்லா தொழுவாங்க இரவு தொழுகைய. நான் மையத்தை எப்படி கிடத்தி போட்டிருப்பாங்களோ அது போன்று நான் குறுக்கே படுத்திருப்பேன். ரசூல்லா தொழுவாங்க, அவங்க சுஜூது செய்யும் போது என்னுடைய காலை குத்துவாங்கிறாங்க. அப்பெல்லாம் தொழுகைக்கு ஏகல. ஆனால் ரமலானுடைய இரவு தொழுகைக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் இந்த இரவு தொழுகையை வீணடிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ரமலானுடைய இரவு நேர தொழுகைகள்ல முதல் நாள் பார்த்தீங்கன்னா பள்ளியாசல் இடமே இருக்காது. பிலால் இக்காமத் சொல்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டாருன்னா அவருக்கு முன்னாடி போக இடம் இருக்காது. பிலால் இன்னைக்கு ஓரம் உட்கார வச்சுட்டு வேற யாராவது இக்காமத் சொல்லுங்கன்றோம். அந்த அளவுக்கு பள்ளிவாசல முன் சப்புல நின்று தொழுதவங்களுக்கு ரமலான்ல இடம் கிடைக்காது. அதே ரமலான் அடுத்தடுத்த நோம்புகள்ல கணக்கு பண்ணி பாருங்க, அப்படி மக்களுடைய கூட்டம் குறையும். ஏன்? இந்த இறைச்சம் மேலவங்கல அந்த உள்ளத்தில் இந்த ரமலானை எப்படியாவது நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நன்மையுடைய கணக்கு உயர வேண்டும் என்ற அந்த நோக்கம் இனிசியல உள்ளத்துல இருந்து அப்படியே மங்கிக்கிட்டே போகுது, சார்ஜ் இறங்கிக்கிட்டே போகுது. நான் சொன்னேன்ல, அந்த சைத்தான் எப்படிலாம் வழிகெடுக்கணுமோ அப்படியெல்லாம் வழிகெடுத்து உங்களை நினைச்சிருவான், டவுன் ஆக்கிக்கிட்டே தான் போவான். ஆனால் அதற்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காமல் நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய நன்மை அடைவதில், இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இந்த குரானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குரான் ஒன்று உங்களுக்கு சாதகமாக அமையும் அல்லது பாதகமாக அமையும். அதை அதிகம் அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருங்க. இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு 10 வயது தான். 10 வயது இருக்கும்போது அவங்க 49 அத்தியாயத்துல இருந்து கடைசி அத்தியாயம் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அம்ரு இப்னு சலிமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவர் என்ன செஞ்சாருன்னா, ரசூல்லா காலத்துல மக்கள் பயணம் செய்யக்கூடிய பாதையில உட்கார்ந்து இருப்பார். போய்கிட்டு வரக்கூடிய அந்த பயனாளிகள் இடத்துல கேட்பாரு, என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு. முகமது ஏதாவது சொல்றாரா அப்படின்னு கேட்பார். அப்ப அங்க சொல்லப்படும், முகமது என்னென்ன குரான் வசனங்களை சொன்னார், முகமது நபி இந்த மாதிரி பேசினாங்க என்று சொல்லி அந்த செய்திகள் எல்லாம் அங்க சொல்லுவாங்க. அப்போது அந்த குரான் வசனங்களை என்ன செய்வாங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு மக்கா வெற்றிக்காக சில பேர் காத்திருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு ஆசை. இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேருக்கு மக்களுக்கு இந்த மீட்டிங்ல உட்காரணும்னு ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருடல், அந்த பிரச்சனை என்ன, எப்போது இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு தான். தௌஹீத் ஜமாத் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுதோ அங்கெல்லாம் என்ன செய்யும், ஒரு விதமான எதிர்ப்பு அலைகள் இருக்கும். அங்க போனேன்னா உனக்கு என்ன தர மாட்டேன், ஜனாசா அடக்கம் இடம் தர மாட்டேன்னு ஒரு பேச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லி எதிர்ப்பு கிளப்பிடுவாங்க. மக்களுக்கு ஆர்வம் இருக்கும், ஆர்வம் இல்லாமலாம் இருக்காது. அதே போன்று மக்கா வெற்றிக்காக சில மக்கள் காத்திருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, மக்கா வெற்றி அடைஞ்ச உடனே நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த நபித்தோருடைய தகப்பனாரும் என்ன செஞ்சாங்க, கூட்டமாக தன்னுடைய சமுதாயத்தோடு சேர்ந்து தன்னுடைய குலத்தாரோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. இன்னென்ன தொழுகைகளை இந்த நேரத்துல தொழணும், குரானை அதிகம் படிச்சவங்க தொழணும், தொழ வைக்கணும், இமாமாக நிக்க வேண்டும் என்று சொல்லும் போது எல்லாரும் பேசிக்கிறாங்க, யாரு 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 நம்மள்ட்ட அதிகமா இருக்கிறாங்க, ஓதுனவர் யாரு, மனப்பாடம் பண்ணவர் யாரு, அம்ர் இப்னு சலிமா என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் தான். அவருக்கு வயசு என்ன, 6 அல்லது 7. அதிகம் குரானை படித்திருந்தார்.
இமாமாக தொழுக வைத்தார். ஆண்களும் பெண்களும் ஜமாத்தாக தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இந்த செய்தியை சொல்றேன் கேளுங்க. அப்போ இன்னைக்கு பெண்கள் பயான் வச்சாங்கன்னா அதை கொச்சைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பெண்கள் பயான் நடத்தணும்னா ஸ்கிரீன் போட மாட்டேங்கிறாங்க, இப்படி பேசுறாங்க, அதுல நின்று பேசுறாங்கன்னு நம்மள இழிவாக பேசுவார்கள். அப்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்மணி சொல்லுகிறார், உங்கள் ஓதுபவரின், ஏன்னா அவர்கிட்ட இருந்தது, அபுருல் சலிமாட்ட இருந்தது ஒரே ஒரு ஆடை, சின்ன ஆடை. அவர் ருக்கு சஜிதா செய்யும் போது அந்த சால்வை நழுவி அவருடைய பின்பக்கம் தெரிகிறது. உங்களுடைய ஓதுபவருக்கு ஒரு ஆடை வாங்கி கொடுக்க கூடாதா என்று கேட்கிறாங்க. உடனே என்ன செஞ்சாங்கன்னா சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஆடையை தயார் செய்து கொடுத்தார்கள். அதை நான் மிக மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த மகிழ்ச்சியான நாள் என்று அந்த நபி தோழர் சொல்றார். அப்ப பெண்கள் அந்த தொழுகையில கலந்திருக்காங்க, அதுல அவங்க நின்றுக்காங்கிறதுக்கு ஆதாரம் இந்த செய்தியே ஒண்ணு போதுமான. அப்ப பெண்கள் பயான், பெண்கள் தொழுகையில இருப்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட செய்தி. அப்ப குர்ஆனை ஓதி இருக்கக்கூடிய செய்தியும் கிடைக்கிறது, இது போன்ற ஆதாரங்களும் கிடைக்கிறது. அதே போன்று உம்மு யாக்கூப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு கட்டத்துல ஒட்டுமுடி சம்பந்தமாக ஒரு செய்தி வரும்போது அதற்கு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சாங்க. எங்க இருக்கு, எங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிருக்காங்க, குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்றாங்க, குர்ஆனை முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சிருக்கேன், எங்க இந்த மாதிரி செய்தி இருக்குன்னு கேட்டு குர்ஆனை மன்னனம் செய்யக்கூடிய அந்த நிலையில் எந்த அளவுக்கு முன்னிலையில் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கொண்டு நாம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு குர்ஆனோடு சஹாபிய பெண்மணிகள், நபி தோழர்கள் எல்லோரும் முன்னிலையில் இருந்திருக்கிறார்கள். நாமளும் அது போன்று இந்த ரமலானில் மட்டுமல்லாமல் ஏனைய நாட்களிலும் என்ன செய்ய வேண்டும், குர்ஆனை முன்னிலைப்படுத்தி அதோடு அதிக தொடர்பில் இருக்க வேண்டும், வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு ரமலானுடைய நன்மையை நாம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அபு தல்கா பின் உபைதுல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க ஒரு கனவு காண்றாங்க. ஒரு கனவு, 2 பேரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு விட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, கடுமையான முறையில் இஸ்லாத்திற்காக பாடுபடுகிறார், உழைக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, போரில் கொல்லப்படுகிறார். அதற்கு பிறகு ஓராண்டு கழித்து இன்னொரு நபித்தோழர் என்ன செய்யறாரு, இறந்து விடுகிறார். இவங்க 2 பேரும் சொர்க்கத்துல பார்க்கக்கூடிய ஒரு கனவு. அப்போ அந்த கனவு குறித்து மக்களிடத்துல தல்காரில் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், சொர்க்கத்துக்கு 2 பேர் நுழையிற மாதிரி, அந்த 2 நபித்தோழர்களும் நுழையிற மாதிரி கனவு கண்டேன். முதல்ல போர்ல கொல்லப்பட்டாரே அவரை விட ஒரு ஆண்டு பின்தங்கி செத்து போனார்ல, இறந்து போனாரே, மௌத்தா போனாரே, அவர் முதலில் சொர்க்கம் நுழைந்தார். அதற்கு பிறகுதான் சகிதாக்கப்பட்டவர் சொர்க்கத்தில் நுழைந்தார்னு சொல்றாங்க. மக்களுக்கு ஆச்சரியம், என்னப்பா இது, அல்லாஹ்வுக்காக வீரதீரமாக கடினமாக உழைத்த ஒரு மனிதர் இவருக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு போறாரே, 1 வருஷத்துக்கு பின்னாடி மௌத்தா போன ஒரு மனிதர் முதலில் சொர்க்கம் சென்று விட்டார், இவர் அதற்கு பிறகு சொர்க்கம் செல்கிறாரே என்று சொல்லி எல்லோரும் என்ன செய்றாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. அந்த வந்துட்டாங்க. இந்த கனவு கேட்கும்போது கனவு குறித்து விளக்கம் சொல்றாங்க. என்னப்பா ஆச்சரியம் இருக்கு இதுல என்னப்பா உங்களுக்கு ஒரு வியப்புக்குரிய கதை செய்தி இருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஒரு மனிதர், 2வது இறந்தார்ல, அந்த ஒரு மனிதர் ஓராண்டு காலம் வாழ்ந்தாரா இல்லையா? அந்த ஓராண்டு காலத்தில் அவர் ரமலானை அடைந்தாரா இல்லையா? அந்த ரமலானில் அவர் செய்த நன்மைதான் அவரை முதலில் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது. எப்படிப்பட்ட நன்மை! அப்போ இந்த நன்மை உங்களுக்கு வியப்பில் ஆழ்த்துகிறதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி, ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் நரகத்துக்குரியவர்கள் அல்லாஹ்வால் விடுதலை செய்யப்படுகின்றனர். மேலும் ஒவ்வொரு அடியாருக்கும் அதில் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. ரமலான்ல நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. இறைவன் செய்யக்கூடிய அருள்களில் இது பெரியது. எவ்வளவு கோரிக்கை இருக்கு, எவ்வளவு ஆசைகள் இருக்கிறது, அதையெல்லாம் இந்த ரமலான் நம்ம எல்லா இடத்துல கேட்கலாம், பிரார்த்தனையா கேட்கலாம், கோரிக்கையா வைக்கலாம். இரவிலும் பகலும் நரகவாசிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். நரகவாசிகள் விடுதலை செய்யப்படுறாங்கன்னா, முதலில் சொன்னனே, நன்மையின் வாசல்கள் திறந்திருக்கிறது. நன்மையினுடைய எடையை கணக்கு செய்யக்கூடிய
ஏராளமான திக்ருகள், வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள் என்று பட்டியல் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமா அவர்களிடத்துல சொல்றாங்க, நீ நோன்பை பற்றி பிடித்துக்கொள். நோன்பு இருக்கலாங்க. அபூ உமாமா கேட்கிறாங்க, எது இஸ்லாத்தில் சிறந்த செயல்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ நோன்பை பற்றி பிடித்துக்கொள், அதற்கு நிகராக வேறு எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மையினுடைய எடையை கணக்க செய்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறது. நாம் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று இந்த ரமலான்ல சில பிதத்துகளும் நடக்கும். லைலத்துல் கத்ர் இரவு என்பது இந்த 27 தான் இருக்குன்னு சொல்லி மக்களை இன்னும் திசை திருப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். லைலத்துல் கத்ர் இரவு என்பது அது ஒற்றைப்படை இரவுகளில் தேடப்பட வேண்டும் என்பதை மக்களுக்கு நாம் மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவு என்பது வெறும் 27 மட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். அதை நாம ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய பிதஅத் இருக்கும். நோன்பு திறக்கும் போது சில துவாக்கள், நோன்பு வைக்கும் போது ஒரு துவா, அதே மாதிரி முதல் 10 நாள்ல ஒரு துவா, 2வது 10 நாள்ல ஒரு துவா, 3வது 10 நாள்ல ஒரு துவா என்று சொல்லி இல்லாத துவாக்களை, பிதஅத்துகளையும் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த ரமலான் மாதத்திலும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ரமலான் மாதத்தில் இறைவனை அதிகம் புகழுங்கள், இறைவனை அதிகம் திக்ரு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான திக்ருகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு மெனக்கெடலாம் வேணாங்க. ரமலான் மாதம் ஃபுல்லா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்க. ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு 10 நன்மை அல்லது 10 தீமை அளிக்கப்படும். எவ்வளவு நன்மையை சம்பாதிக்கலாம் சுப்ஹானல்லாஹ்ங்கிற அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக. ஆனால் அதையெல்லாம் மக்களிடத்திலே ஆர்வப்படுத்தாமல் தேவையில்லாத பிதஅத்தான துஆக்களை மக்களிடத்திலே சொல்லி என்ன செய்கிறார்கள், மக்களை திசை திருப்பக்கூடியவர்களாக, வழிகேட்டில் தள்ளக்கூடியவர்களாக, பிதஅத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவு நோன்புல நன்மை இருக்கிறது. இந்த நோன்பை எல்லாம் மக்களிடத்திலே ஆர்வப்படுத்தாமல் என்ன செய்வாங்க, மேராஜ் இரவு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேராஜ் இரவு என்ன செய்வாங்க, இரவுக்கென்று சிறப்பு தொழுகையை ஏற்பாடு செய்து அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்வாங்க, நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. மேராஜ் இரவு என்பது அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். மேராஜ் இரவு என்பது அது உண்மை. அந்த மேராஜ் பயணம் என்பது உண்மை. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை உண்மைப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த மேராஜுடைய இரவின் பெயரால் இந்த தேதியில் தான் நடந்தது என்று அறிஞர்களிடத்திலேயே கருத்து வேறுபாடு உள்ள ஒரு செய்தியை இந்த தேதியில் தான் நடந்தது என்று சொல்லி அதற்கென்று அமல்கள் செய்கிறார்களே, எந்த சகாபி, எந்த நபித்தோழர் அதை செய்தார்? அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் அதை செய்தார்களா என்று கேள்வி கேட்டால் அவர்களிடத்தில் பதில் இல்லை. இது போன்ற பிதஅத்தான நோன்புகளை மக்களிடத்தில் என்ன செய்றாங்க, வலியுறுத்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி பராத் இரவு, அந்த பராத் நோன்பு 3 யாசீன் ஓதணும், நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி அதையும் மக்கள் மட்டத்தில் என்ன செய்றாங்க, கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு சிறப்பு தொழுகை, சிறப்பு பயான் என்று அதற்கென்று மெனக்கிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் இவ்வளவு நன்மைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தால் எத்தனை மக்கள் இறைவன் நாடினால் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எதை கற்றுத்தந்தார்களோ, எதை வழிகாட்டினார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.